இண்டிபெண்டன்ஸ் டேனா என்ன, ரிப்பப்ளிக் டேனா என்ன? ரிப்பப்ளிக் டே இப்போ நமக்கு வரப்போகுது. ஹாப்பி ரிப்பப்ளிக் டே அப்படின்னு சொல்லி நானும் சொல்வேன், நீங்களும் சொல்வீங்க. Jan 26 சொல்கிறோம். நம்ம எதுக்காக Jan 26 சொல்கிறோம், ஏன் சொல்கிறோம்? அப்படி ரிப்பப்ளிக் டே வந்து நம்ம மதிக்கிறோம் அப்படின்னா, ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய ஒரு ஆக்டிவிட்டி இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஏன் செய்கிறதில்லை, அதை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஒரு 5 to 8 minutes இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பெருமையாக, ப்ரௌடாக, தைரியமாக சொல்லலாம் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே அப்படின்ட்டு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிப்பப்ளிக் டே அப்படின்றதுக்கும் இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இண்டிபெண்டன்ஸ் டே August 15, 1947 கிடைச்சது. ரிப்பப்ளிக் டே அப்படின்றது நமக்கு கிடைச்சது வந்து Jan 26, 1950. அதாச்சும் சுதந்திர தினம் ஒரு நாளும் ரிப்பப்ளிக் டே ஒரு நாளும் ஏன் எப்படி இருக்குது, அதுவும் 3 வருஷம் கேப்பில் ஏன் இருக்குது அப்படின்னா, சுதந்திர தினம் அப்படின்றது நமக்கு கிடைச்சது பிரிட்டிஷ்காரவங்ககிட்ட நம்ம சுதந்திரம் வாங்கின நாள் தான் August 15, 1947. ஆனால் ரிப்பப்ளிக் டே அப்படின்னா என்னன்னா, 1947லேருந்து 1950 January 26 வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ண கான்ஸ்டியூஷன், அதாச்சும் லா யாருடையதுன்னா பிரிட்டிஷ் ரெடி பண்ண அந்த லா தான் யூஸ் பண்ணோம். ரிப்பப்ளிக் டே அப்படின்றது Jan 26, 1950 தான் நம்ம இந்தியாவுக்கு நமக்காகன்னு சொல்லி ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் ரெடி பண்ணுறோம். ஸோ அதுதான் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா. ஸோ இன்னைக்கு தான் Jan 26, 1950 அப்போ தான் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் லா வந்துச்சு. ஸோ அந்த நாளை தான் நம்ம ரிப்பப்ளிக் டே கொண்டாடுறோம். இண்டிபெண்டன்ஸ் டே, அதாச்சும் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி ரிப்பப்ளிக் டேயில் செய்கிற ஒரு விஷயம் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேயில் செய்கிறதில்ல. அது என்னது அப்படின்னா, ரிப்பப்ளிக் டேல இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டோடைய பெருமையை சொல்கிற மாதிரி பரேட் நடக்கும். அந்த பரேடில் இந்தியா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, நம்ம இந்தியாவில் இருக்க ஸ்டேட் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்றது இந்த வேர்ல்டுக்கு எடுத்து காட்டணுன்றதுக்காக நம்ம ஒரு பரேட் போவோம். நம்மளுடைய முப்படைன்னு சொல்லுவோம், விமானப்படை, கடற்படை அண்ட் இந்த மாதிரி படைகள்லாம் வச்சு நம்ம பரேட் போவோம். ஆனால் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு அது எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு தான் நம்மளுடைய வீரர்கள் கொடுத்து வாங்கி கொடுத்த நாள் தான் சுதந்திர தினம். ஸோ அன்னைக்கு நம்ம இந்த பரேடு வைக்க மாட்டோம், அவங்கள நினைவு கூறுவோம். ஸோ அதுதான் இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு கொடியேற்றுறது பிரதமராக இருக்கிறவங்க தான் கொடியேற்றுவாங்க சுதந்திர தினம் அன்னைக்கு. ஆனால் ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு இது முழுக்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்த நாள் அப்படின்றதுனால இந்தியாவுடைய தளபதியாக இருக்கிற, முப்படையுடைய தளபதியாக இருக்கிற ஜனாதிபதி, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, நம்பர் 1 சிட்டிசன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க தான் கொடியேற்றுவாங்க. எல்லா ஸ்டேட்லேயும் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு அந்தந்த ஸ்டேட்டோடைய சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து கொடியேற்றுவாங்க. ஆனால் ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு எல்லா ஸ்டேட்லேயும் அந்தந்த ஸ்டேட்டோடைய கவர்னர் தான் கொடியேற்றுவாங்க. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் ரிப்பப்ளிக் டேக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இதுதான். இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு ஜாஃபிஷேப் இந்தியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மச் லவ், காட் பிளஸ்.